Hello viewers, welcome to Super Brain. Exercise 4.2 11th sum பார்க்கலாம். Construct a triangle PQR which the base PQ 4.5 cm, angle R 35 degree and the median RG from R to PQ is 6 cm னு சொல்லியிருக்காங்க. அதாவது PQR அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. PQ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4.5 cm. இது PQ, அப்போ இங்கே Rன்னு எடுத்துக்கணும். ஸோ ஆங்கிள் ஆர் வந்து 35 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? மீடியன் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்லேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைட்டில் மிட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இந்த பிக்யூக்கு மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஜி அப்படின்னு நேம் கொடுத்துக்கணும். ஸோ இந்த ஆர்லேருந்து இந்த ஜிக்கு ஒரு லைனை ட்ராப் பண்ணணும். ஸோ இதை தான் நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய லென்த் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 6 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே பிக்யூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பிக்யூ தான் 6 சென்டிமீட்டர்லாம் நீங்கள் பேஸ் லைன் வரையக்கூடாது. ஏன்னா இங்கே பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்ஜி அப்படின்ற மீடியன் ஆர்லேருந்து பிக்யூக்கு வரைகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்லேருந்து பிக்யூக்கு வரைகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட்டு பேஸ் லைன் ட்ரா பண்ண போகிறோம் 4.5 சென்டிமீட்டருக்கு. ஸோ 0லேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 4க்கும் 5க்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து P, இது வந்து Q. இங்கே 4.5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் லைன் 35 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே ஆர்ன்ற பாயிண்ட்டே கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? PQ லைன் மேலே ப்ரொடக்டர் தலைக்கீழே Pன்ற பாயிண்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு 35 டிகிரியை ஃபஸ்ட்டு எடுத்துடணும். ஸோ 35 சொல்லும்போது நமக்கு 0 வெளியே வரதுனால இந்த 30க்கும் 40க்கும் நடுவில் தான் நமக்கு இந்த ஆங்கிள் வரும். ஸோ இந்த இடத்துல வரும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பியையும் இந்த டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு இ அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிஇ லைன் மேலே வச்சு பின்ற பாயிண்டில் வைக்கணும். வச்சுட்டு 90 டிகிரியை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பியையும் இந்த டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு எஃப் அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பிக்யூக்கு ஆங்கிள் பைசெக்டார் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு மோர் தென் ஆஃப் எடுத்துக்க போகிறோம். எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த அளவை மாற்றாமல் கியூவில் ப்ளேஸ் பண்ணி மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு. இப்போ இது ரெண்டும் எங்கே மீட் பண்ணுதோ, இன்டர்செக்ட் ஆச்சோ, அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணால் பிக்யூக்கு மிட் பாயிண்ட்டு நமக்கு கிடச்சிரும். இதுதான் வந்து ஜி. இப்போ இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் இந்த பிஎஃப்பை இன்டர்செக்ட் பண்ணுது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை ஓன்னு எடுத்துக்கணும். அதே பர்பண்டிகுலர் பைசெக்டார் பிக்யூவை இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டை ஜின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஓவை சென்டராக வச்சு ஓபியை ரேடியஸாக எடுத்து ஒரு சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இந்த ஸ்டெப்பு வரைக்கும் 3 டைப்பான ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும் காமன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் லைனு, செகண்ட் பிஇ கண்டுபிடிக்கணும், தேர்ட் ஸ்டெப்பு பிஎஃப் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா ஃபோர்த்து ஸ்டெப்பு பர்பண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணணும், ஃபிஃப்த்து ஸ்டெப்பு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ எல்லா டைப்பான ட்ரையாங்கிளுக்கும் இது வந்து காமனாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீடியன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப்பில் மீடியன், செகண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட் கொடுத்துருப்பாங்க, தேர்ட் டைப்பில் வந்து ஆங்கிள் பைசெக்டார் வந்து மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ தேர்ட் டைப்பில் வந்து ஆங்கிள் பைசெக்டார் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டைப்பு மீடியன் கொடுத்துருக்காங்க. மீடியனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இங்கே 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்ஜி தான் இங்கே மீடியன். நமக்கு ஆரே தெரியாது, ஆர் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜியிலேருந்து வச்சு 6 சென்டிமீட்டருக்கு ஆர் கட் பண்ண போகிறோம். ஸோ 6 சென்டிமீட்டருக்கு முதல்ல மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னா ஜியில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த சர்க்கிளில்
கட் பண்ணுங்க. 2 இடத்துல கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டுக்கு ஆர் நேம் கொடுத்துக்கோங்க. இங்கே எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டுக்கு எஸ் நேம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இங்கே இருந்தும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை இந்த எஸ்ஸுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ ஆருக்கே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஆரையும் இந்த கியூஆரையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிக்யூஆர் அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கிது. ஸோ இப்போ நமக்கு மீடியன் வேணும் இல்லையா? ஸோ இந்த ஆரையும் ஜியும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டாட்டட் லைன் போட்டுக்கிறேன் இந்த மீடியன் அப்படின்றதுக்காக. ஸோ இதோடைய லென்த்து தான் நமக்கு இப்போ எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 6 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. இதோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா நமக்கு 35 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க. இது தானாகவே இந்த இடத்துல 35 டிகிரி இப்போ ஃபார்ம் ஆகிட்ருக்கோம். நீங்கள் வேணும்னா ப்ரொடெக்டர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. இந்த பிஆர் லைனில் ஆரில் ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். 30க்கும் 40க்கும் நடுவில் 35 டிகிரி நமக்கு வந்திருக்கு. நீங்கள் ப்ரொடெக்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப் 1. Draw a line segment PQ equal to 4.5 cm. Step 2. At P, draw PE such that angle QPE equal to 35 degree. Step 3. At P, draw PF such that angle EPF equal to 90 degree. Step 4. Draw the perpendicular bisector to PQ which intersects PF at O and PQ at G. Step 5. With O as center and OP as radius, draw a circle. Step 6. From G, mark arcs of radius 6 cm on the circle. Mark them as R and S. Step 7. Join PR and RQ. Then triangle PQR is the required triangle. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.